இஸ்ரேல் ஈரான் போர் 6வது நாள் உச்சகட்ட பதற்றம். அமெரிக்காவின் அதிரடி தாக்குதல். வணக்கம் நண்பர்களே. மத்திய கிழக்கு நாடுகள் தற்போது ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக மாறியிருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது நடத்தி வரும் தாக்குதல் இன்று 6வது நாளை எட்டியுள்ளது. இன்றைய முக்கிய அப்டேட்களை விரிவாக பார்க்கலாம். முதலில் ஈரான் தரப்பு செய்திகளை பார்ப்போம். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள முக்கிய ஏவுகணை தளங்கள் மற்றும் இராணுவ கட்டுப்பாட்டு அறைகளை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. குறிப்பாக ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கு ஊர்வலம் நடக்கவிருந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக அது தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக அமெரிக்காவின் தலையீடு. இந்திய பெருங்கடல் பகுதியில் ஈரானின் போர்க்கப்பல் ஒன்றை அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் தாக்கி அழித்துள்ளது. இதற்கு பதிலடியாக ஈராக் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அமெரிக்கா இந்த செயலுக்காக வருத்தப்படும் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலை பொறுத்தவரை இன்று காலை ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலின் மத்திய பகுதிகளில் விழுந்துள்ளன. இதனால் டெல் அவிவ் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மேலும் லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பினரை தாக்க இஸ்ரேல் இராணுவம் தெற்கு லெபனானில் உள்ள மக்களை உடனடியாக வெளியேற உத்தரவிட்டுள்ளது. இந்த மோதல் ஒரு உலகப் போராக மாறுமா அல்லது உலக நாடுகள் தலையிட்டு இதை தடுக்குமா என்பது வரும் நாட்களில் தெரியும். இதுபோன்ற உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.